புடலங்காய் பூண்டு, பீர்க்கங்காய், பாவற்காய், சொரக்காய், அதுக்கு அடுத்தது வந்து முள்ளங்கி. இது 4 தவிர இந்த இது சிகப்பா இருக்கும், அது என்னது எனக்கு பிடிக்காது, பீட்ரூட். ஆமாம், அதனால அதுவும் வேண்டாம். அது வந்து ஆங்கில காய்கறி, பீட்ரூட் வைக்கக்கூடாது. அதனால கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், புடலங்காய், அதாவது பிசைஞ்சு பக்தர்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும். சவுச்சோவு, முட்டைக்கோசு இதெல்லாம் பிசைய முடியாது, அதான் வேண்டாம். அப்போ இல்லை, வேக வச்சு கொண்டு வச்சுறீங்களா? பச்சை வச்சானே நீங்கள் வேணா. அதுக்கப்புறம் வெங்காயம் இல்லை பிசைஞ்சின்றீங்களே, அவர் சும்மா சொல்கிறாரு. அதான் நீங்கள் வந்து வேக வச்சு கொண்டு வந்துடுறாங்க. பச்சை காய்கறிகள் மாலையாகவும் கட்டி கொண்டு வரலாம், உதிரியாகவும் கொண்டு வரலாம். அதனால் அன்னாவசியத்துக்கு டொனேஷன் முடிக்க கொடுங்க, நீ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அடுத்த பிரதோஷம் திங்கட்கிழமை 1ஆம் தேதி, கார்த்திகை 1ஆம் தேதி 17/11/2025 திங்கட்கிழமை, முதல் சோமவாரம் அன்னைக்கு சங்காபிஷேகம், 108 சங்காபிஷேகம். எப்போ நம்ம கோயிலில் வெகு சிறப்பாக நடைபெறும். இது 9வது வருடம் நினைக்கிறேன் சங்காபிஷேகம். அதனால் அங்கே பொதுபோல் ஹோமம் பண்ணி, சங்குக்கு பூஜை பண்ணி, ருத்ர ஜபங்கள்லாம் ஜெபித்து, பிரதோஷம், முதல் சோமவாரம், சங்காபிஷேகம் 3ம் ஒரே நாளில் வெகு சிறப்பான நாள். அதற்கு டொனேஷன், அதுக்கு வந்து 2-3 பேர் வெளியிலேருந்து வராங்க. அவங்களுக்கு வந்து சம்பவனை கொடுக்கணும், பிரசாதம் போடணும்.